ஹலோ கைஸ், நான் தான் அவங்க ஜேகே ப்ளோ. இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மட்டக்களப்பில் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில் வந்து ஒரு பெரிய பாதம் உடஞ்சிருக்கு. அந்த வீடியோ தான் இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கார முதல் தர வாரீங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷம், இந்த பாலம் கட்டி 40 வருஷம் ஆகுது. 40 வருஷத்துக்குள்ளே உடஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த பாலத்தை வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு மேலே பாவிக்கலாம்னு சில பார்வையாளர் சொல்லியிருக்காங்க. அதாவது மாதிரி இந்த வீடியோ வந்து அதை பற்றி அந்த இடத்த பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைமாக அந்த உடஞ்சி கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆகுது தெரியா, நாங்கள் போய் பார்க்க போகிறோம். ஸோ எங்களோட சேனல் மூலமாக நிறைய பேருக்கு இந்த பாதை உடஞ்சே தெரியா, எங்களோட சேனல் மூலமாக நிறைய பேர் சொல்ல வரோம். ஏன்னா இந்த பாதை வந்து நிறைய பிரச்சனைக்கு உள்ளாகும். நைட்டில் ட்ராவல் பண்ணுறதோ, ஸ்கூல் பிள்ளைகள் ட்ராவல் பண்ணுறது எல்லாமே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எச்சரிக்கை. எஸ் எஸ் முடங்கி போய் கிடக்கு இந்த பாலத்தில் வந்து இந்த பாலம். அப்படியே கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்கணும் நம்ம பாலம். இந்த ரோட்டு இப்படி தனியாக இருக்கிற ரோட்டு நிறைய வாகனங்கள் போக்குவரத்தில் போய் கொண்டிருக்க இந்த வீதி தான் இந்த வீதி. எல்லாம் கட்டியாங்க. அவடத்தையும் மஞ்சள் கலரில் வெள்ளை கருப்பு கலரில் போட்டு வீதி தடையாங்க. அதை நெஞ்சாலையும் போட்டு உங்களுக்கு எச்சரிக்கைன்னு போட்டுருக்காங்க. இந்த பாலம் இப்படி இருக்க பாலம் இல்லை, பார்த்து வாங்க. ஸ்கூல் விட்டுற டைம்ல வந்து இந்த பாலம் வந்து ஸ்கூல் பஸ்ஸு இல்லை ட்ராவல் பண்ணக்குள்ள பொதுமக்கள் ட்ராவல் பண்ண போகிறதுனா பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்தாக இருக்கும். இந்த பாலம் போட்டு 40 வருஷம், 40 வருஷத்துக்கு மேலே பார்க்க வேண்டிய பாலம். ஆனால் 40 வருஷத்துக்கு உள்ளே இந்த பாலம் உடைஞ்சு போய் காரணம் என்ன இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான வேலை நடக்கல, அதுக்கு மட்டும் சூறாக சொல்லுவேன். இதே மாதிரி நம்ம மட்டக்களப்பில் இருக்க எல்லா பாலமுமே இதே நிலப்பட்டா நிறைய உயிர் ஆபத்து வரும். இந்த பாலத்தை வந்து நிறைய பேர் போக்குவரத்து. ஆனால் இந்த பாலத்தில் வந்து பாலம் உடைஞ்சால வந்து மட்டக்களப்பில் வந்து நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. நிறைய பேர் போகிறது வந்து கஷ்டமாயிட்டு பாலம் நிறைய இவ்வளோ சீக்கிரம் வச்சு நிறைய எனக்கு தெரியல. ஆனால் கட்டாயம் இந்த பாலம் நேரத்தில் முடிக்கணும். அதாவது இந்த பாலத்தால் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. நான் எப்படி சொல்கிறேன், நாங்கள் வந்து வெளியூர் இருக்கிறனால எங்களுக்கு அவ்வளோ தெரியும். ஆனால் இந்த ரோட்டாலே வீட்டு வராங்களுக்கு வந்து இந்த பாலம் வந்து நிறைய அவங்களுக்கு கஷ்டப்படும். தொழிலுக்கு போகிறாங்களா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போகிறாங்களா இருக்கட்டும், டைமுக்கு போகிறதுக்கு வந்து சுருக்கமான வழியாக இருக்கலாம் இந்த பாதை. அதாவது வந்து அதால் வரத்தை விட கிட்ட தானே, அதான் வந்து இந்த பாதையை பேசி பண்ணி வந்திருக்கக்குள்ள இது வந்து உயிராபத்து நிறைய இருக்குது. இந்த பாதையில் இந்த விபத்து நேரத்தோட ஒரு நைட் டைமில் ஏற்பட்டிருந்தா நீங்கள் வேண்டாம் கிட்ட வந்து பாருங்க அப்படி இருக்க. பொங்கிட்டு உண்மையிலே சொல்ல போனா கம்பி வைப்பாங்க. இது ஒரு கம்பியே காணல. நான் கண்ட முதல் கம்பி அந்த கம்பி தான், அந்த தெரியுது அந்த வெள்ளையா இருக்கிறதுல சுற்றி வந்து ஒரு கம்பியை காணல. இதுல இது பாலமெண்ட் போட்டாங்களா இல்லை பெரும் ரெஜிமெண்ட்ல ஒட்ட வச்சு போட்டாலும் தெரியும். அப்படியே பொங்கிட்ட போட்டு தூக்கி நஞ்ச மாதிரி ஆகிருக்கு பார்க்க முடியல. இப்படித்தான் கல்லடி பாலம் இருக்க மாட்டேன் தெரியல. நான் கல்லடி பாலத்தை ரீசெண்ட் ஒரு பிரச்சனை வந்தது, செக் பண்ணி பார்த்து தரம் குறைஞ்சிருக்காண்டி கடவுளேட்டு அதுக்கு ஒரு இளம்பு வந்துடப்படும். அதுக்கு ஒரு இளம்பு வந்தா நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய உயிராபத்து வரும். ஏன்னா கிட்டத்தட்ட அங்கால போறதுக்கு இஞ்சால போறதுக்கு இருக்கு ஒரே பாலம், அந்த பாலம் தான். இதாவது உடஞ்சா சுத்தி போய்க்கலாம், அதை உடஞ்சா சுத்தி போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கிடையில ஏதாவது ஆக்சன் எடுக்கணும் கட்டாயம். ஆனா இது கழிக்கிறது எவன்ட வேற கையால் அடி வாங்க தெரியும். வேற என்ன சொல்ல விரும்புறா அப்படி காலத்தை எடுக்க வந்த முகத்தை என்ன நினைக்கிறாரு ஒரு சக்தி டிவி. சக்தி டிவியில் வரும் இந்த இப்படியே வரும் இதே மாதிரி நிற்போம். வளர்த்துக்கொள்ளிய நாங்கள் நிற்போம் நிற்க மாதிரி 8 மணி செய்தி. இந்த பாலோட முக்கிய காரணம் தாங்க இரவு வந்து பாஞ்சிருக்கேன். எவ்வளத்த பாஞ்சிருக்கு தெரியும் இல்லையா? இந்த இடத்துலையா? அட பாவி, இவ்வளவு பெரிய தொட்டோட தெரிவிக்க அந்த கல்லு காரணமா ரொம்ப கஷ்டமா இருக்குது. எப்படா செஞ்சிருவாங்க? வர கஷ்டமா இருக்கு சில பாலத்துக்கு. ஸோ இந்த துண்டு உடைஞ்சனால ஓடி வர நிலையில் தான்
அப்படியே இந்தால இருந்து இதால போகுது, இதால வைத்து கல்லடி பாலத்துக்கு போகுது. கல்லடி பாலம் வரைக்கும் இந்த தண்ணி தான் போகுது. இந்த வார பாஸ்ட்ல வந்து உடைஞ்ச தண்ணி ஆனா இந்த தண்ணி எனக்கே டவுட்டா இருக்கு. அவ்வளவு தண்ணி உயரல இதே பஸ்ல போய் அந்த இது டோட்டலி பிக் பாலம். அப்படிதான் சொல்லுவேன். நீ கையை கையை பிடிச்சிடாத அப்புறம் கிளீன் பண்ணுவான். இது நம்ம உடச்ச இதுக்கு நிலைமையை பாருங்க. இந்த பாலம் தான் இதெல்லாம் வந்து நுனிக்குள்ள இருக்கு. இது வந்து வார மக்கள் வந்து ரெண்டு பாக்குறது அப்படின்னா அத்திவாரத்துக்கு மேல தூக்கி வச்ச மாதிரி அந்த பார்க்க இருக்குது. இந்த இடத்துல பாருங்க, இந்த கம்பெனி மட்டும் தான் கண்டல் பண்றது. இவ்வளோ பெரிய கான்கிரீட்ல இந்த கம்பெனி மட்டும் தான் இருக்கட்டா நம்புவாங்களா? இல்ல பாருங்க, அரவுற வேலை அதெல்லாம் அடார் வேலை. நான் மட்டும் செய்ய முடியும். அடிக்கிற காத்துக்கு பரமா இருக்கு, அப்படி காத்து அடிக்குது. கிட்டத்தட்ட பாலம் உடைஞ்சனால இந்த அறிக்கை பாலத்தால இப்ப நிறைய மக்கள் டிராவல் பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த ஸ்கூல் போற பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லாரும் வந்து இந்த பாதையா இந்த ரோட்டால வந்து டிராவல் பண்ணி கொண்டிருக்காங்க. இது இந்த பாலம் வந்து அவ்வளவு முக்கியமான பாலம். இது சரியான முக்கியமான பாலம். பாலம் போட்டு இப்ப 40 வருஷத்துக்கிட்டே இருக்குமா? மட்டக்களப்பு அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரதாலும் அஞ்சாள் அடிக்கிறாங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. சும்மா இல்ல, இந்த பாலம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுற பாலம் தான். இப்ப மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலுக்கு இதில் போகலாம், சிடி பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம், நிறைய முக்கியமான இடங்கள் இதில் போய் போற பாலம் தான் இது. அடுத்து இது இல்லைன்னொன்னே நல்ல வேலை ஒன்றே தான். இது உடையக்குள்ள யாரும் இதால டிராவல் பண்ணல, பயணிச்சிருந்தாங்கடா எப்படி உயிராபத்து போயிருக்கும். அடுத்த சக்தி டிவிக்காரங்க வந்து வீடியோ எடுத்து போயிருக்காங்க. 8 மணி செய்தியில நாங்களும் வருவோம். 8 மணி செய்தி ஓரமா நின்றுட்டு போவோம். வந்து ஒரு பார்வையாளராக வருவோம். அது நினைக்க குழு முதல் முறையா டிவில வரப்புறேன். சோ மறக்காம இல்ல 8 மணி செய்தி பாருங்க சக்தி டிவில. பாலம் எங்க கிடக்குமன்றா? தண்ணிக்குள்ள உள்ள போயிருக்காது. பின்ன எங்க வெளியில போயிருக்கு. அந்த மிதந்து போகுது பாரு அந்த பாதை. இது அப்படி எங்க பாருங்க, இந்த வழி ஒன்று போகுது. இப்படியே போயிட்டு அங்க போயிருக்கும் போல அறி. இது போக்குமாய் தான். அந்த அந்த இடத்துலயும் இருந்தது. ஓகே, மேபி இதே மாதிரி தான் அதுவும் போட்டிருப்பாங்க. மேபி பாரு இருக்கலாம். அது மாதிரி நம்ம நிக்கிறதும் அது மாதிரி தான் அந்த அரிக்கிறது. ஆனா இதால தண்ணி போகாது. அதுக்கும் கீழே இருக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம்? மேல இருக்க எந்த பெரிய இதுவும் உடஞ்சா என்னடா சம்பந்தம்? குட்டி என்ன பொறுத்தளவுக்கு சரியா தானே போட்டிருக்காங்க. இங்க பாரு, பாலம் பாத்துக்கொள்ளுங்க. கடைசியா நாங்கள் இன்றைக்கு எவனாச்சும் தண்ணியில மட்டும் விழுந்துடாங்க. அடிக்கிற காத்து கொண்டு அப்படியே கடல்ல சேர்த்துரும். அவ்வளவு காலவே மாதிரி இந்தளவுக்கும் போக்குவரத்து நிறுத்தாட்டி வச்சிருக்காங்க. பால் உடைச்சிருக்கட்டு போக்குவரத்து நிறுத்தாட்டி வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தானே அப்படி காடாது. என்ன இப்பதான் வாரீங்க? இப்பதான் வாரீங்க? வைத்து வாரீங்க. இப்ப எதால வாரீங்க? இப்ப அதால சுத்தி வாடுறீங்கண்ணே. எந்த இடம்? இந்த ஊர் தானா? நீங்க எந்த இடம்? இந்த இடம் இப்போ ரொம்ப கஷ்டமா போச்சு. அந்த பாலம் பஞ்சத்து வந்து அவர் வந்து சுத்தி வரணும். இந்த பாலம் வந்ததுனால பாலம் இருந்தபடியா பக்கத்துல ஒரு ஷோர்ட் கட்டா வந்து இந்த பாதையை யூஸ் பண்ணியிருப்பாரு. அதான் வந்து முக்கியமே காரணம். இப்போ இந்த அண்ணனுக்கு மட்டும் இல்லை, இந்த அண்ணன் மட்டும் இந்த அண்ணன் வந்து திரும்பி போற மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் என்ன மாதிரி அந்த அண்ணனை மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் வந்து இந்த இடத்தால வந்து போவாங்க, திரும்பி போவாங்க. அது அந்த அளவுக்கு இடம் வைக்காம அரசாங்கம் கட்டாயம் இந்த இடத்த கூடிய சீக்கிரம் செஞ்சு தரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இதால நிறைய கஷ்டம். இந்த அண்ணன் திரும்பி போற மாதிரி அவசர சிகிச்சால வெளியூர்ல இருந்தோ இந்த பாலம் உடஞ்சது தெரியாம வெளியூர்ல இருந்தோ வருவாங்க, நிறைய மக்கள் வருவாங்க. அவங்களுக்காவது இந்த விஷயத்தை பத்தி தெரியப்படுத்தணும்னு ஒரே காரணத்துக்காண்டி தான் நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். நிறைய பேர் கைஸ் இந்த பாதையை வந்து தவிர்த்து கொள்ளுங்க. உங்களை வந்து இங்கே பிரதான வீதி மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்டுக்கு வர அந்த வீதியை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த வீதியில் பாலம் உடஞ்சிருக்க நிறைய பேர் தெரியா. ஸோ கட்டாயம் இந்த பாலத்தை பார்த்தீங்கன்னா விளங்கும் உடஞ்சிருக்க பாலம்ண்டு. இதால் நிறைய பேர் வார தவிர்த்து கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயன்பாடாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.
பாய் கைஸ். ரொம்ப நேரம் கைக்கில கடும் வெயில் அடிக்குது. ஸோ அந்த பாலை உடைஞ்ச நான் என் சேனல் மூலமாக எல்லாருக்கும் சொல்ல வந்தேன்னா இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோட சந்திப்போம். பாய் கைஸ்.